ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். நாம் பார்க்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான அரசியல் நிகழ்வுகளில் இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னாக்க, சமீபத்தில் எங்கள் ஊரில் ஒரு ஃப்ளெக்ஸு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளெக்ஸ் போர்டில், அதாவது அதிமுகவினுடைய ஃப்ளெக்ஸ் போர்டு, எடப்பாடி அவர்களை புரட்சி தமிழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், புரட்சி தளபதி, புரட்சி நடிகர், இப்படியெல்லாம் நிறைய புனைப்பெயர்கள் நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இப்படியெல்லாம் புரட்சி புரட்சின்னு எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ இவர்களெல்லாம் என்ன புரட்சி செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. என்ன புரட்சி? புரட்சின்னா முதல்ல என்ன என்பது இவர்களுக்கு தெரியுமா? புரட்சி என்றால் என்னவென்றே தெரியாமல் பெயரில் மட்டும் புரட்சி தமிழர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி புயல், இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் புரட்சி என்பது என்ன? சாதாரணமாக ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றம்னா ஏற்கனவே இருப்பதை அப்படியே சரி செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போவது, அப்படி அல்ல. திடீர்னு ஒரு பாய்ச்சலில் முன்னேறுவது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் புரட்சி என்பதைத்தான் காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்கிறாரு. லெனின், மாவோ போன்றவர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. புரட்சி என்பது எப்படின்னாக்க, இப்போ தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அடுப்பில் வச்சு நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி அமைதியாகவே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னாக்க, 99 டிகிரி ஹீட்டு ஏறுற வரைக்கும் அது அப்படியே அமைதியாகவே இருக்கும். எதுவுமே உள்ளே நடைபெறாத மாதிரியே இருக்கும். ஆனால் 100 டிகிரி வெப்பத்தை அது தொடும் பொழுது தண்ணீர் என்னவாயிரும் அப்படின்னாக்கா, டக்குன்னு ஆவி ஆயிரும். ஆவி ஆகி அது வேறு ஒரு வடிவத்தை எடுத்துரும். இதுதான் மாற்றம் என்பது. அப்போ புரட்சி என்பது திடீர்னு, அதாவது உள்ள நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு மாற்றத்தை நோக்கி போகும். அதுதான் புரட்சி என்பது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஏதாவது ஒரு புரட்சி செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோன்னாக்க, எதுவுமே செய்யலை. எதுவுமே செய்யாமல் பெயரில் மட்டும் புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், புரட்சி நடிகர், புரட்சி தளபதி, இப்படியெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, தமிழ் சமூகமும் சரி, ஒரு முற்போக்கான சமூகம் என்று பெரும்பான்மை நபர்களால், அறிவுஜீவிகளால் போற்றப்படுது. மிகவும் நாகரிகமான சமூகம் தமிழ் சமூகம்தான். அது மிக அதிக காலங்களுக்கு முன்பே தோன்றிய மொழி தமிழ் மொழி தான். அதாவது உலகத்தில் முதலில் தோன்றிய மொழியே தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும் என்பதை விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது மொழி முதலில் தோன்றியிருக்கலாம். ஆனால் இந்த மொழியில் ஏற்பட்ட புரட்சி என்ன? இந்த மொழியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பெருசாக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எதுவும் இல்லை. இன்றைக்கி சைனாக்காரன் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 3 லட்சம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து காப்பிரைட் வாங்கி வச்சுருக்கான். அதுவே இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, வெறும் 30,000 பேர் மட்டும்தான் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு காப்பிரைட்டு வாங்கி வைக்கிறாங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, 30% ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்களுடைய புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோன்னாக்க 30,000 கண்டுபிடிப்புகள் தான். அதுலேயும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 10% கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ் சமூகம் தான் முற்போக்கான சமூகம், தமிழ் மொழி தான் உலகத்திற்கே முன்னோடியான மொழி என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த பிரச்சாரத்தின் மூலமாக என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியார் சொன்ன மாதிரி தான், மொழி என்பது நமக்குள்ளே மட்டுமே பேசி கொண்டிருந்தால் அது வளர்ச்சி அடையாது. இது ஒரு காட்டுமிராண்டி மொழி என்பதை ஏன் சொன்னார் அப்படின்னாக்க, வெறும் இதிகாசங்களும் புராணங்களை மட்டுமே தமிழ்மொழி கொண்டிருக்கிறதே தவிர முற்போக்கான விஷயங்களையும்
புதிய புதிய வகையான கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞானத்தையும் பற்றி தமிழ் மொழியில் எதுவும் இல்லை. அதனால இந்த மொழி இன்னும் காட்டுமிராண்டி காலத்தில் பேசப்படும் பொழுது இந்த மொழியினுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததோ, கண்டுபிடிப்பு எப்படி இருந்ததோ, அதை போலவே இன்றைக்கும் இருக்கிறது என்பதைத்தான் பெரியார் சொன்னார். நம்மளுக உடனே தமிழ் மொழி கேவலமாக பேசிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்வது உண்டு. அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த பிரச்சாரத்தை ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக ஒவ்வொரு முறையும் இதற்கான விளக்கத்தையும் மற்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் முற்போக்கானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி என்ன தமிழர்கள் முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க? கடந்த நூற்றாண்டுகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்க பெரியார், காமராஜர், அதன் பிறகு அண்ணா. இந்த 3 தலைவர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இந்த 8 கோடி மக்களில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களாக இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. மற்ற நபர்கள் எல்லாம் பேசும்படியான நபர்களாக இல்லை. அப்போ இந்த நூற்றாண்டில் தமிழ்நாடு என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறது? குறிப்பாக முற்போக்கானவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி என்ன தமிழர்கள் முற்போக்கானவர்களாக இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க சினிமாவிற்கும் டிராமாவிற்கும் அடிமையானவர்களாகத்தான் தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க கடந்த நூற்றாண்டுகளாக. அதில் முதல் போனி பண்ணது யார் அப்படின்னாக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் என்ன புரட்சி பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்குமே தெரியாது. சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த பேரை வச்சுட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் ஒரு முறை ஆட்சியை பிடிச்சாரு. இந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பூராவும் யாராக இருக்காங்க அப்படின்னாக்க எம்ஜிஆரினுடைய ரசிகர்கள் தான். மற்றபடி கொள்கை கோட்பாடு கொண்ட நபர்கள் எம்ஜிஆர் கட்சியில் கிடையாது. அப்படி ஒரு வரலாறு நமக்கு உண்டு. அதன் பிறகு எம்ஜிஆருடைய மனைவிக்கு தமிழகத்தில் இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு இடம் கிடைத்தது. புரட்சி தலைவருக்கு அடுத்ததாக புரட்சி தலைவி வாரிசாக வந்துட்டாங்க. அதன் பிறகு அடுத்து விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி அளவிற்கு உயர்ந்துட்டார். இவர்களெல்லாம் யார்? அரசியல் ரீதியாக பழக்கப்பட்டவர்களா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது. இவர்களும் ரசிகர்களே.